ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகள். எடுத்துக்காட்டு 1.22. கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. எஃப் காம்போசிட் எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 5, எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 2k கழித்தல் 1 எனில் கேயின் மதிப்பை காண்கன்னு கேட்டு. அப்போ ஃபஸ்ட்டு இது 2 கொஷினில் கொடுத்துக்கிறாங்களே, இது எடுத்து எழுதுங்க. பாருங்கள், எஃப் காம்போசிட் எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 5, அதுக்கப்புறம் இது எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 2k கழித்தல் 1. அப்போது இது அவங்க கொஷினில் கொடுத்துக்கிறது, நம்ம இது கண்டுபிடிக்கலாமா? அப்போது எஃப் ஆஃப் கேனா எஃப் ஆஃப் கேன்னு வரும், இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அப்போ எஃப் அப்படியே இருக்கட்டும். எஃப் ஆஃப் கே என்ன கொடுத்துக்கிறாங்க, 2k கழித்தல் 1. அப்போது கேக்கு பதிலாக நம்ம இந்த நம்பரை பிரதியிடணும் உங்களுக்கு. அப்போது எஃப் ஆஃப் 2k கழித்தல் 1 இஸ் ஈக்குவல் டு 2, கேக்கு பதிலாக 2k கழித்தல் 1 கழித்தல் 1ன்னு வரும். அப்போ உள்ள பெருங்கன்னா 2 2 4, அப்போ 4k, 2 1 2, அப்போ கழித்தல் 2, இது கழித்தல் 1 அப்படி இருக்கும். அப்போது 4k கழித்தல்னால் கூட்டிடணும், கழித்தல் குறி அப்படியே வரணும், அப்போ 3ன்னு வரும். அப்போ இதுக்கு ஆன்சரை என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம, எஃப் ஆஃப் கே இது கண்டுபிடிச்சோம். ஆனால் கொஷினில் இது கொடுத்துக்கிறாங்க, அப்போ சமம்னு நம்ம போட்டு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 2 சைடுமே இதே போட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சைடு 5, அப்போது 5 இஸ் ஈக்குவல் டு இன்னொரு சைடு 4k கழித்தல் 3. அப்போ கழித்தல் 3 இங்கே கழித்தல் இருக்குது, அந்த சைடு போச்சுன்னா கூட்டலாக மாறுமா. அப்போ 5 கூட்டல் 3 இஸ் ஈக்குவல் டு 4k. அப்போ கூட்டினீங்கன்னா 8 இஸ் ஈக்குவல் டு 4k. அப்போ 4 இங்கே பெருக்கல் இருக்குது, அந்த சைடு போச்சுன்னா வகுத்தலாம் மாறுமா. அப்போ 8/4 இஸ் ஈக்குவல் டு k. 1 நாள் 4, 2 நாள் 8, அப்போது 2 இஸ் ஈக்குவல் டு k. அப்போ கேவோட மதிப்பு என்னது, 2. அப்போது தேர்ஃபோர் கேயின் மதிப்பு 2 ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 1.22 உங்களுக்கு முடிஞ்சிச்சு.